ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீன் மிஸ்டி மவுண்டன் காட்டுல ஆரம்பிக்குது. இங்க நம்ம ஹீரோவான ஜியூவோட கண்ட்ரோல்ல ஐஷியான்னு அது ஜியூ சொல்றத கேட்டுக்கிட்டு வேட்டையாடிட்டு இருக்கு. வேட்டையாடி எவ்ளோ எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குமோன்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியா வருது. இதனால ஜியூ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் வேணும்னா அவன்தான் களத்துல இறங்கி வேட்டையாடணும். மத்தவங்க வேட்டையாடி கொண்டு வர்றதுல பெருசா ஒன்னும் லாபம் இல்ல. சரி, ஐஷியாவுக்கு வேற வேலை குடுக்கலாம்னு யோசிக்கிறான். பிராமணர்களோட புனித கோவிலுக்கு அவளை அனுப்பலான்னு ஒரு ஐடியா வருது. இந்த பிராமண கோவில் 10 பெரிய தேசங்களோட முக்கியமான பகுதியா இருக்கு. ஐஷியா ஃபர்ஸ்ட் டிரான்செண்டர் லெவல்ல இருந்தாலும் அந்த கோவிலோட ஆர்மிய சமாளிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. அவளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாதான் பொழைக்க முடியும். ரிஸ்க் எடுக்காம எதுவும் கிடைக்காதில்ல. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஐஷியா அந்த நெருப்பு ஆவிப்பூவை சாப்பிடுறா. அதோட சக்தியை உறிஞ்சுறா. உடனே வான தொடுற மாதிரி ஒரு நெருப்பு தூண் எழும்புது. புதுசா சில ஸ்கில்ஸும் கத்துக்கிறா. இப்ப அவளால நெருப்ப கூட கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஜியூ இந்த டெவலப்மெண்ட்ட பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படியே போனா சீக்கிரமே ஐஷியா செகண்ட் டிரான்செண்டர் லெவலுக்கு போயிடுவா. அவனோட ஆர்மியும் இன்னும் பவர்ஃபுல்லா ஆயிடும். கிங்ஜாவையும் ஜியூ ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறான். ஏன்னா அவனாலதான் ஐஷியா கிடைச்சா. அடுத்து ஜியூ கிங்ஜாவையும் ஐஷியாவையும் ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் இருக்கிற ஒரு குளத்துக்கு அனுப்புறான். அங்க போய் ரெஸ்ட் எடுத்து அவங்க இழந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய திரும்ப பெறும்படி சொல்றான். மிஸ்டி மவுண்டன்ல இப்படி சில நாள் போகுது. ஒரு நாள் ஜியூ ஐஸ் எலமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மைனுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பூமி குலுங்குற மாதிரி இருக்கு. ஆனா அது பூகம்பம் இல்ல. டெமோனிக் கவு தன்னோட கல்டிவேஷனை முடிச்சு எவல்யூஷன் ஆகிறதுக்கான சிக்னல் அது. பார்த்தா அந்த டெமோனிக் கவு பூமியை பிளந்துக்கிட்டு வெளியே வருது. இந்த எவல்யூஷன்ல அந்த டெமோனிக் கவு சுத்தமா மாறிடுச்சு. மனுஷங்க மாதிரி 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அது ஒரு மினோடார் மாதிரி நிஜமாவே ஒரு புல் டீமன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு எவல்யூஷனை பார்த்து ஜியூ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். உடனே அந்த புல் டீமனோட எவல்யூஷன் ட்ரெய்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். இங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த புல் டீமன் கல்டிவேஷன் பண்ணும்போது தன்னோட மாஸ்டரை பத்தியும் போர்ல அவனுக்கு எப்படி உதவலானோ வெப்பன்ஸ் யூஸ் பண்றது பத்தியும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த நினைப்பு தான் அத புல் டீமனா மாத்திருக்கு. மனுஷ உருவம் எடுக்க வச்சிருக்கு. இப்போ அந்த புல் டீமன் செகண்ட் டிரான்செண்டல் ஆர்டருக்கு போயிடுச்சு. அது தன்னோட மாஸ்டர் கிட்ட ஒரு வெப்பன் கேக்குது. ஜியூ உடனே தன்னோட கிளைகளை வச்சு அந்த புல் டீமனுக்கு ஒரு வெப்பன் உருவாக்குறான். அது சாதாரண வெப்பன் இல்ல, ஒரு டிவைன் வெப்பன். அதுக்கு பேக்மா பேட்டில் ஆக்ஸ்னு பேரு. ரைஸ் ஆஃப் த டீமன் புல்லுக்கு அப்புறம் ஜியூ தன்னோட நார்தர்ன் ரீஜனுக்கு ஸ்னோயி நார்தர்ன் ஹைலாண்ட்ஸ் குகைகளுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால அவன் அந்த புல் டீமனை மிஸ்டி மவுண்டனோட ஏரியா கைடியனா நியமிக்கிறான். அவனோட பாதுகாப்பில மிஸ்டி மவுண்டனை விட்டுட்டு போற பொறுப்பு அவன்கிட்ட குடுக்கறான். இப்படி புல் டீமனோட பாதுகாப்பில மிஸ்டி மவுண்டன்ல சில நாள் போகுது. 3 நாள் கழிச்சு ஐஷியா பிராமண ரிலிஜியன் டெம்பிளுக்கு திரும்பி வந்துடுறா. அவ கொண்டு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஃபெடரேஷனுக்கும் 10 நேஷன் அலையன்ஸுக்கும் இடையில இருந்த ஒப்பந்தம் உடைஞ்சு போச்சு. ஹியூமன் ஃபோர்ஸ் அதிகமாகி ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சிதறி போச்சு. ஒரு பக்கம் ஜியூ 9 டெல் ஃபாக்ஸோட ஐஸ் எலமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மைனை நோக்கி போய்கிட்டு இருக்கான். வழியில வர்ற எல்லா பீஸ்டையும் தன்னோட ரூட்ஸ் வச்சு அழிச்சு எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு தடுக்க முடியாத சக்தியா மாறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் புல் டீமன் மத்த பீஸ்டுகளோட சேர்ந்து மிஸ்டி மவுண்டனை பாதுகாக்கிற வேலையில இருக்கான். தன்னோட மாஸ்டரோட ஒவ்வொரு கட்டளையையும் நிறைவேற்றிட்டு இருக்கான். இப்படி சில நாள் போகுது. ஜியூ தன்னோட டெஸ்டினேஷனுக்கு பக்கத்துல வந்துடுறான். ஐஸ் எலமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மைனுக்கு வந்துடுறான். அங்க ஜியூவை ஒரு ஒயிட் ஸ்னேக் வரவேற்குது. அந்த ஸ்னேக்கோட ஒரு பாண்டாவும் இருக்கு. 2 பேரும் அந்த ஐஸ் எலமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மைன்ல கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோன்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டெவலப் ஆகியிருக்காங்கன்னு அந்த ஒயிட் ஸ்னேக்க பார்த்த உடனே ஜியூவுக்கு தெரியுது. ஏன்னா அதோட உடம்புல இருந்து ஒரு பவர்ஃபுல் ஆரா வெளியே வந்துட்டு இருக்கு. ஜியூ அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணாம தன்னோட ரூட்ஸ அந்த ஸ்டோன் மைனுக்குள்ள பரப்புறான். ஐஸ் எலமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐஸ் எலமெண்ட்ஸை தன்னோட உடம்புல சேர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த கல்டிவேஷன் ப்ராசஸ்ல அவ மட்டும் இல்ல, தன்னோட ஃபயர் அட்ரிபியூட்ஸ் இருக்கிற பிரான்ச்ல 9 டெயில் ஃபாக்ஸையும் கல்டிவேஷன் பண்ண சொல்றான். ஐஸ் அட்ரிபியூட்ஸ் இருக்கிற பிரான்ச்ல ஒயிட் ஸ்னேக்கையும் பாண்டாவையும் கல்டிவேஷன் பண்ண சொல்றான். ஆக மொத்தம் 4 பேரும் கல்டிவேஷன் பண்ணி இன்னும் பவர்ஃபுல் ஆகிற ப்ராசஸ்ல இருக்கிறான். இந்த ப்ராசஸ்ல நாள் போய்கிட்டு இருக்கு. பனிப்புயல் காரணமா சுத்தி இருக்கிற கோஸ்டல் ஏரியா எல்லாம் உறைஞ்சு போச்சு. அந்த உறைஞ்ச கடல்ல ஜியூவோட ரூட்ஸ் வேட்டையாடிட்டு இருக்கு. மீன்களையும் மத்த கடல்வாழ் பீஸ்டையும் பிடிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து கல்டிவேஷன் பண்ணதுனால ஜியூவோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூ 5.5 மில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல் ஆகிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கோஸ்டல் ஏரியால வேட்டையாடி 4.5 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டான். ஜியூ கோஸ்டல் ஏரியால வேட்டையாடிட்டு இருந்தாலும் தன்னோட ரூட்ஸ கடலோட ஆழத்துக்கு அவன் அனுப்புனதில்ல. ஏன்னா கடலோட ஆழத்துல யாருக்கும் தெரியாத ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. நிறைய எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணதுனால ஜியூ கோஸ்டல் ஏவை யூக் தன்னோட பிரான்ச் ரூட்ஸ 3 லட்சம் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் செலவு பண்ணி எவால்வ் பண்றான். தன்னோட பிரான்ச் ரூட்ஸையும் ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிக்கிறான்.
ஒரு பக்கம் ஜியூவோட மெயின் ரூட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் அவனோட பிரான்ச் ரூட்ஸும் இப்ப லைன்ல வந்துடுச்சு. ஜியூ கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஒரு காட்ரியா கூட மாறலாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை மனுஷ உருவம் கூட எடுக்கலாம். சீன் மாறுது. மிஸ்டி மவுண்டன்ல புல் டீமனோட பாதுகாப்புல ஏதோ தப்பு நடந்துடுச்சு. நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு. வுல்ஃப் கப், ஒரோச்சி, பிக் இயர் 3 பேரும் காணாம போயிட்டாங்க. அவங்க போன இடத்துலலாம் ரத்தக்கரை இருந்துச்சு. வுல்ஃப் கப், பிக் இயர், ஒரோச்சி 3 பேரும் லாங்ஃபாங்கோட நர்சரியில இருந்த சின்ன சின்ன பீஸ்ட். அதுல ரொம்ப ஸ்பெஷலானவன் ஒரோச்சி. அவன் எதிர்காலத்துல 8 தலைப்பாம்பு மாதிரி ஒரு லெஜெண்டரி பீஸ்டா மாறக்கூடியவன். ரத்தக்கரைகளை பார்த்த உடனே புல் டீமன் கர்ஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவனோட கர்ஜனை மிஸ்டி மவுண்டன் முழுக்க கேட்டுச்சு. எல்லா பீஸ்டும் அங்க கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரத்தத்தோட ஸ்மெல் பத்தி புல் டீமன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. புல் டீமன் நடந்த விஷயத்த எல்லாருக்கும் புரிய வச்சுட்டான். கொஞ்சம் தேடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிகியரோட பாதி உடம்பு கிடைச்சிச்சு. நடந்த விஷயம் பாக்கறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா காத்துல இன்சாண்ட் எம்பரர் அலிகேட்டருக்கு ஹியூமன்ஸ் இருக்கிறதோட சத்தம் கேட்டுடுச்சு. மனுஷங்க திரும்பவும் மிஸ்டி மவுண்டனுக்குள்ள வந்து சின்ன சின்ன பீஸ்ட் எல்லாம் வேட்டையாடிட்டு போயிருக்காங்க. சீக்கிரமே இன்னொரு போர் நடக்க போகுது. இந்த குற்றத்துல எந்த ஹியூமன் சிட்டி சம்பந்தப்பட்டிருக்கோ அது மண்ணோட மண்ணா போயிடும். என்னன்னா, நம்ம பூல் டீமன் இருக்கானே, அவனோட பாதுகாப்பை மீறி சில பேர் அட்டூழியம் பண்ணிட்டாங்க. மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கிருந்த பெரிய பெரிய மிருகங்களை கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஏன் கடத்துனாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை அந்த மிருகங்களோட பவரை அவங்க புரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல ஏதோ பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க போல. மிஸ்டி மவுண்டன் ஃபுல்லா ஒரே பயம்ங்க. அந்த மிருகங்களுக்கு அவங்க மாஸ்டர் கொடுத்த ஒரு வேலையில அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்களாம். அது என்ன வேலைன்னு சரியா தெரியல. ஆனா அந்த 3 மிருகத்தையும் குட்டிங்க ரொம்பவுமே விரும்பிச்சான். இங்க என்ன ஒரு விஷயம்னா, இந்த அலட்சியம் பூல் டீமன் ஒருத்தன் பண்ணினது இல்லையா. எல்லா மிருகங்களுமே கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருக்காங்க. ஆனா நம்ம லாங்ஃபாங் இருக்கானே, அவன் மட்டும் தன்னையே ரொம்ப குற்றவாளியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம கியான்கின் வர்றா. வந்து எல்லாரையும் அமைதிப்படுத்தி, இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சின்ன சின்ன குட்டி மிருகங்களை பத்திரமா வச்சுக்கிறதான்னு சொல்றா. ஆனா என்ன பண்றது, எல்லா மிருகங்களும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவங்க குடும்பத்தை எப்படியாவது திரும்ப பெறணும்னு எதையும் பண்ண துணிஞ்சுட்டாங்க. விண்ட் வுல்ஃப் கிங் இருக்கானே, அவனோட எல்லா ஓநாய்களையும் கூப்பிட்டு நாலா பக்கமும் தேட ஆரம்பிச்சுட்டான். கழுகுகளும் வல்லூறுகளும் வானத்துல பறந்து பறந்து பாக்குறாங்க. ஆனா அந்த மனுஷங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இங்குதான் ஒரு ட்விஸ்ட். அந்த எதிரிங்க, அதாவது மனுஷங்க சும்மா வரலையா, ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களோட இருப்ப அந்த மிருகங்க கிட்ட இருந்து அவங்களால மறைக்க முடியுது. டைம் வேற ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. அந்த சின்ன குட்டீஸ சரியான நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கலைன்னா அவங்க பெரிய ஆபத்துல சிக்கிக்குவாங்க. எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்ட நம்ம ஏன்ஷியன்ட் எம்பரர் அலிகேட்டர் இருக்கான, அவன் ஒரு ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்றான். எக்ஸ்ட்ரீம் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. ஒரே ஸ்கேன்ல மிஸ்டி மவுண்டன் முழுசையும் கவர் பண்ணி ஓடிப்போற மனுஷங்களை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. லொகேஷன் தெரிஞ்சதும் நம்ம பூல் டீமன் இருக்கான பயங்கரமா கர்ஜனை பண்றான். லாங்ஃபாங் கிட்ட ஒரு சத்தியம் பண்றான். என்னன்னா, அந்த எல்லா மிருகங்களையும் மிஸ்டி மவுண்டனுக்கு பத்திரமா கொண்டு வருவேனா, தேவைப்பட்டா தன்னோட உயிரையும் குடுப்பேன்னு சொல்றான். செம்ம சீன் இல்ல. இப்போ சீன் மாறுது. அந்த மனுஷங்க இருக்கிறாங்களே, மிருகங்களை திருடிட்டு காட்டுல இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா வெறும் கூலிப்படையாம். காசுக்காக எந்த கேவலமான வேலையும் செய்யறவங்க. இந்த தடவை அவங்களுக்கு ஒரோச்சின்னு ஒரு மிருகத்தை கொண்டு போறதுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கான். இந்த ஒரோச்சி இப்போதைக்கு 300 பாம்புங்க கொண்ட ஒரு மிருகம். ஆனா ஃபியூச்சர்ல அது 800 பாம்புங்க கொண்ட ஒரு பயங்கரமான ஆயுதமா மாறலான்னு சொல்றாங்க. அந்த கூலிப்படையினர் சகுரா கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்களாம். ஆனா சன் சிட்டி வழியாத்தான் போகணுமா. அதாவது சன் சிட்டிய தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட போறாங்க. சன் சிட்டிக்கும் பீஸ்ட் ஆக்கும் நடுவுல ஒரு சண்டைய கிரியேட் பண்ண போறாங்களாம். இந்த சன் சிட்டி இருக்கே, அது அந்த 10 சிட்டில ஒன்னு. பெரிய அழிவுக்கு பிறகு மறுபடியும் கட்டியெழுப்பப்பட்டது. லெவல் 2 டிரான்சென்டென்டல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சன் சிட்டிய பாதுகாத்துட்டு இருக்காங்க. சன் சிட்டியோட மிலிட்டரி பவர் வேற 30,000 கிட்ட இருக்கிறான். இங்கதான் நம்ம லூயி ஷாங்க பத்தி தெரிய வருது. இவன் சகுரா கண்ட்ரில இருந்து ஃபெடரேஷனுக்கு வந்தவன். இவன் தான் அவனோட மாஸ்டரோட ஆர்டர் படி அந்த கூலிப்படையினருக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய காசு கொடுத்திருக்கான். அவங்களுக்கு எங்க தெரிய போகுது, அவங்க ஒரு தேன்கூட்டுல கல்லை எரிஞ்சிட்டாங்கன்னு, தூங்கிட்டு இருந்த டிராகன்ஸை எழுப்பி விட்டுட்டாங்களான்னு அவங்களுக்கு சீக்கிரமே தெரிய வரும். அவங்களுக்கெல்லாம் தலை சுற்ற போகுது. கூலிப்படையினர் சன் சிட்டியை நெருங்க நெருங்க ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வெளியில வருது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எல்லா மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பீரங்கிகளும் டாங்கிகளும் வருது. சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் டிஃபென்ஸ்க்கு ரெடியாகறாங்க. கிரேட் வால்லோட ஒவ்வொரு மூலையிலையும் சூப்பர் ஹியூமன்ஸ் ஆஸ்பேட் தன்னோட இலக்க அந்த வில்லன்களை நோக்கி திருப்பிக்கிட்டு இருக்கான். சன் சிட்டியை பாதுகாத்துட்டு இருந்தவன் யாரு தெரியுமா? நை யுவான், செகண்ட் டிரான்சென்டென்டல் லெவல் சூப்பர் ஹியூமன். அவனுக்கு சகுரா கண்ட்ரியோட பிளான் பத்தியும் தெரியும். அந்த பிளான்ல அவனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையா. ஏன்னா அவங்க மிஷன் சக்சஸ் ஆனா அந்த 8 தலை பாம்போட பவர் அவங்களுக்கு கிடைச்சா அது மொத்த ஹியூமனிட்டிக்கும் நல்ல விஷயமா இருக்குமா. அவன் கதையில கேட்ட பயங்கரமான மிருகங்கள்ல ஒன்னு இப்போ அவன் முன்னாடி நிக்குது.
பாக்குறதுக்கு மனுஷ மாதிரி இருந்தாலும் அவன் மனுஷன் இல்ல. ஒரு மினோட்டார், ஒரு பூல் டீமன். பூல் டீமன் பயங்கரமா கர்ஜனை பண்ணிட்டு அந்த சின்ன குட்டி மிருகங்களை உடனே அவங்க கிட்ட ஒப்படைக்க ஆர்டர் போடுறான். ஆனா நம்ம நையுவான் இருக்கானே, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். உடனே பூல் டீமனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. தன்னோட ஒரே ஒரு பேட்டில் ஆக்ஸ வச்சு நையுவான 200 மீட்டர் தூரத்துக்கு தூக்கி எறிஞ்சிடுறான். அந்த தாக்குதல் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதோட இம்பாக்ட்ல பூமியில பெரிய வெடிப்பு வந்துருச்சு. நையுவான் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டான். இதையெல்லாம் பார்த்த சன்சிட்டி சோல்ஜர்ஸால நம்பவே முடியல. அவங்க கமாண்டர் செகண்ட் டிரான்சென்டென்டல் லெவல் ஆச்சே, சன்சிட்டியோட டிஃபென்ஸ லீட் பண்ணிட்டு இருந்தவரு, அவரே ஒரு மினோட்டாரோட ஒரே அட்டாக்ல இவ்ளோ தூரம் விழுந்துட்டாரேன்னு அவங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா அவங்க சர்ப்ரைஸ் இன்னும் முடியலையாம். இன்னும் நிறைய வரப்போகுதாம். இப்படியே போனா அந்த சிட்டி மொத்தமும் மண்ணோட மண்ணா போயிடும்னு பூல் டீமன் சண்டைய ஆரம்பிச்சுட்டான். கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான கொடிய மிருகங்கள்லாம் வெளியில வருது. அதுவும் சும்மா ஏனோதானோ மிருகங்கள் இல்லையாம், பார்க்கவே பயங்கரமா இருக்கிற மிருகங்களாம். அவங்க வந்தாலே நாலா பக்கமும் திகில் கிளம்பிருச்சான். நையுவான் அவங்கள பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டான் இவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம்னு. அதனால பேசி சமாதானம் பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா பூல் டீமன் பயங்கர கோவத்துல இருக்கான். அவன் நையுவான் பேசுறத எங்க கேட்க போறான். நையுவான் திரும்ப திரும்ப சமாதானம் பேசிக்கிட்டே இருக்கான். பீஸ்ட் ஆர்மியும் மனுஷங்களும் அமைதியா போகலாம்னு பூல் டீமனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அப்போ தூரத்துல ஒரு பில்டிங்ல இருந்து விண்ட் வுல்ஃப் மேல யாரோ ஸ்னைப் பண்ணிடுறாங்க. இதோட சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்னைப்பருக்கு வேற ஏதோ பிளான் இருந்திருக்கும் போல. ஒருவேளை அவன் சண்டையையே விரும்பி இருக்கலாமோ என்னவோ. அவன் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஏன்னா இப்போ பூல் டீமன் ஓப்பனா பேட்டில ஸ்டார்ட் பண்ணிட்டான். நையுவான் கத்துறான், என் ஆளுங்க அவங்க மேல ஃபயர் பண்ணலன்னு பூல் டீமனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பீஸ்ட் ஆர்மி ஃபுல் ஃபோர்ஸோட சன் சிட்டியோட சுவர நோக்கி போய்கிட்டு இருக்கு. கழுகுகளெல்லாம் வானத்துல கருப்பா சூழ்ந்துக்குச்சு. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தங்கள தீப்பிழம்புகளால மூடிக்கிட்டு கிரேட் வால்ல நின்னுட்டு இருந்த சோல்ஜர்ஸ் மேல நெருப்பு குண்டுகளை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சாதாரண நெருப்பு குண்டு இல்லையாம். அந்த கழுகுகளோட இறகுகள்லாம் எரிஞ்சிட்டு விழுந்து வெடிக்குதாம். சோல்ஜர்ஸ் அந்த நெருப்புல இருந்து தங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள பூல் டீமனோட ஆர்டர் படி பெரக்ரீன் ஃபால்கன்ஸ்லாம் வந்து அந்த பெரிய சுவர தன்னோட வேகத்தால நொறுக்கி தள்ளிடுச்சு.